வணக்கம், இது அன்புடன் கோல்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த வெயிலோட தாக்கத்தை தணிக்கிற மாதிரி ஒரு உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ் தான் பார்க்க போகிறோம். நீர் மோர். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செய்ய தேவையான பொருட்கள்: முதல்ல ஒரு சுத்தமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 200 ml கெட்டியான தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் கடையிறதுக்கு நம்ம விஸ்கு, பீட்டர் அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுத்து அடித்து எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மோர் கடையிற மத்து எடுத்து இதை நல்லா கடைஞ்சிக்கலாம். தயிரை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிக்கணும். தயிரில் எந்தவித கட்டியும் இல்லாமல் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போது இதில் நம்ம ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு துண்டு இஞ்சி எடுத்து ஒரு சின்ன உரலில் போட்டு நம்ம லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். அதோட சாரெல்லாம் வெளியே போயிடக்கூடாது. சும்மா லைட்டாக ரெடி அடித்து அதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் விதையெல்லாம் நீக்கிட்டே நான் போடுறேன், ஏன்னா காரம் அதிகமாகிடக்கூடாது. இதையும் லைட்டாக 2 அடி அடிச்சுட்டு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். அதையும் லைட்டாக தள்ளிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக இடித்து சேர்த்துக்கிட்டோன்னா அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் முழுசாக மோரில் இறங்கும். அடுத்து கல்லுப்பு எடுத்திருக்கேன். அதையும் லைட்டாக இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அப்போ சீக்கிரமாக கரைஞ்சிரும். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி, காம்பு இல்லாமல் இலையை மட்டும் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை, அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ப தண்ணி ஊற்றிக்கலாம். சில பேருக்கு நல்லா கெட்டியாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. 5 நிமிஷத்தில் சுலபமாக செய்யக்கூடிய இந்த நீர் மோர் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.